Leon, I've been able to get some new info that might help you. Fill me in. Apparently, there's a religious cult group involved. They're called the Los Illuminados. Los Illuminados? That's a mouthful. Anyway, I had an unexpected run-in with the big cheese of this village. But you're okay, right? Yeah, but he could have killed me, but he let me live. And he mentioned something about me carrying the same blood as them. Whatever that means. Carry the same blood. Huh. Interesting. Anyway, there are more important things than solving riddles right now. You're right. Hurry and find that church, Leon. So hello everybody, Resident Evil 4 இங்கே சேவ் காட்டுது. இங்கே டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குது. இங்கே ஒரு கிரனேட் இருக்குது, ரெட் கிரனேடு எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 1000 பொற்காசுகள். ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் ரீலோட் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிக்குவோமா? பண்ணிக்குவோம். இங்கே ஒரு எக் இருக்குமே, அந்த எக்கை எடுத்துக்கலாம். யாரும் ஒருத்தன் நிற்கிறானே. இவனுக்கு வந்து ஷார்ட் கன் தான் கரெக்டு. இல்லைன்னா ஷார்ட் கன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரீலோட் பண்ணிக்குவோம். ஒரு கிரனேட் இருக்குல்ல, இந்த கிரனேட்டை தூக்கி பண்ணுவோம். சுத்தம் முன்னாடியே வந்துருச்சு. ஏதாவது ஆச்சா? செத்தானுங்களா? ரீலோட் பண்ண முடியுமா? இல்லை புல்லட் இருக்கு. எவ்வளோ குண்டு வாங்குறான்? என்ன சாவல? செத்தானா இல்லையா? செத்தான்டா சாமி. இவன் சாவலைன்னா என் கழுத்தை அறுத்துருவான். ஹெட்ஷாட்டு, சரியான ஹெட்ஷாட்டு. பனிஷர் இருக்குங்க, பனிஷர் மறந்துட்டேன். அது நல்ல பவர்ஃபுல்லான துப்பாக்கி. பனிஷர் எடுத்து போட்டால் 2-3 புல்லட்லேயும் செத்துருப்பான். நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ரெட்டு மூலிகை செடி. இத்தனை பேர் இருக்கிறானுங்க. இந்த ப்ளூ கலரு கிரனேட் இருக்குல்ல, இது தூக்கி போடுவோம். தூக்கி போட்டால் மயக்கமாயிடுவானுங்க. மயக்கமாயிட்டானுங்களா? ஏய், பனிஷர்லாம் காணோன்னா வாங்கலையோ? வாங்கல, எனக்கு கிடைக்கலைங்க பனிஷர். கொஞ்சம் பின்னாடி போயிடுமா? ஏன்னா அப்போ தான் சரி. அவன் அம்மன் ஓடி வரானுங்க. எனக்கு இந்த பிடிக்காது என்ன தெரியுமா?
இந்த அருவாலை தூக்கி தூக்கி எறிகிறானுங்களே. இந்த அருவாலை தூக்கி எறிகிறவன் பின்னாடி தாங்க இருக்கான். புல்லட் வேறு தீர்ந்து போச்சு. சுத்தமாக புல்லட் இல்லையே. புல்லட்டு கேட்குறப்ப காசு கிடைக்கும், காசு கிடைக்கும்போது புல்லட்டு கிடைக்காது. அச்சச்சோ, போச்சே போச்சே, செத்தேன். ஐயோ, நான் எப்படி ஓடிடணுமே, எங்கே ஓடுறதுன்னு தெரியல. செத்தேன். மறுபடியும் இங்கேருந்து தான் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ரூம்குள்ளே போயிடுவோமா? இந்த ரூம்குள்ளே போயிட்டு புல்லட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படா இந்த ஸ்டேஜை முடிக்கிறது? அப்படியே ஓடிட வேண்டியதான். இதுல புல்லட்டு தீர்ந்து போச்சா? இப்போ எடுத்தேன் புல்லட்டு. இப்போ எடுத்தேன் புல்லட்டு. எங்கங்க இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே. பழைய இடத்துக்கே போயிடுவோமா? இந்த இடத்துக்கே போயிடுவோம். இதுதான் சரியான இடம். இந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு மேலே போய் நினைப்போம். பத்து புல்லட்டு தான் இருக்கு. பின்னாடி வரானுங்களா? பின்னாடி வரானுங்களா? பின்னாடி வரானுங்க. நான் அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கத்தியில் இருப்பேன். செத்துட்டான். ஐயோ, கொயக்கோயன்னு வரானுங்களே, கொயக்கோயன்னு வரானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப விதம் விட இங்கே ஒரு புல்லட் இருக்குது. பரவாயில்ல. ஏற்கனவே புல்லட்டு லிமிட்டாக தான் இருக்குது. செத்துட்டானுங்க. பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. மேலே எங்கேயும் போயிட்டு அலைய வேண்டியதான். இந்த இடம் தான் நமக்கு ராசி எப்போ வந்தாலுமே. வாங்கடா, வரமாட்டேங்கிறானுங்க. சாவடி சாவடா. உள்ள வரமாட்டேங்கிறானுங்க. இங்கே ஆள் தெரியுறானுங்க. புல்லட்டே இல்லைங்க. இதான்ப்பா. கீழே குளிச்சுருவோமா? ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு வரத்துக்கு அப்படியே ஓடி போய் சுட்டுட்டு சார். அங்கே ஒரு புல்லட் இருக்கு. ரீலோட் பண்ணிக்கோ. ஆஹா, புல்லட் இல்லையே. செத்தேன். இந்த சாம்பிஸோட அட்டகாசம் பெரிய அட்டகாசம். இப்போ புல்லட் கிடச்சிச்சு. நான் இனிமேல் இப்படி விளையாட போகிறதில்ல. நான் வந்து வேறு மாதிரி விளையாட போகிறேன்.
என்னோட பாணியில் விளாண்டா தான் கரெக்டாக இருக்கும். நான் என்னோட பாணியிலே விளாட்றேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த டோரோட இந்த மேலே ஒருத்தர் இருக்கானாட்டுங்க. அதான் என்னடா அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன்னு பார்த்தேன். இதான் என்னோட பாணி. என் பாணியில் விளாண்டா தான் கரெக்டாக இருக்கும். சவுண்டு போயிடுச்சு. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன்னு பார்த்தேன். இந்த சாவியை தான் அதில் யூஸ் பண்ணணும். இந்த கேமில் வந்து நம்ம வந்த இடத்துக்கே சில சமயம் திரும்ப வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதேமாரி சேவ் பண்ணிடுவோமா? இடமும் கொஞ்சம் குழப்பம். அதை நம்ம மேப் போட்டு பார்த்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎம்பி புல்லட் கிடச்சிருக்கு. கீழே போகணும். ஜம்ப் டவுன். இந்த இடம் கொஞ்சம் குழப்பம். சரி, பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஏண்டா எதாவது வைக்க மாட்டீங்க? என்ன ட்ராகன் எதுவும் வரப்போதா? இவனா? என்னடா வச்சிருக்கேன் எனக்கு? செல் பண்ணுவோம். இந்த மாஸ்க், ரூபி, ஸ்பைனல். என்ன பை பண்ணுறது? சரி, வேணாம், கேன்சல் பண்ணிடுவோம். வைக்க இடம் இல்லை. டிஎம்பி வாங்குவோமா? டிஎம்பி வாங்கிக்குவோமா? இல்லை, டிஎம்பி என்ன தேவைப்படும். இப்போது இடம் இல்லையா டிஎம்பி வைக்க? என்ன பண்ணலாம்? இந்த ரீலோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இடம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வாங்கிட்டேன். 30 புல்லட்டோட வந்துச்சு. சரி, ஓகே. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போவோம். ஷாட்கன் புல்லட்டு தான் இல்லை. இது வந்த வழி இதே நேராக போக வேண்டியதான். இடமே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கேன். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாளடா. டேய், மேலே ஏறு. ஏய், ஹாடு. திரும்ப வந்த இடத்துக்கே வந்திருக்கேன். ஸோ இதாங்க வழி. இங்கே தான் போகணும். நான் பாட்டுக்கு போனேன். திரும்ப வந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ நேராக இங்கே தான் வருது. அங்கே ஏறுறப்ப இங்கே தான் வருது. ஸோ அப்படியே நேராக போக வேண்டியதான். இங்கே ஒரு டைமண்ட் இருக்கும், அதை எடுத்துக்கோமா? குருவிக்கூட்டில் டைமண்ட் இல்லை, இது ஸ்னைப்பர் புல்லட்டாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. காக்கா இருக்குது. காக்காவை சுட்டா காசு கிடைக்கும். காசு இல்லைங்க, புல்லட்டு தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. ஓடிடு டைப்பில் ஓடிடு. இல்லை, வர ஆரம்பிச்சிட்டானுவ. வந்தானுவனா ஒன்றும் பண்ண. புல்லட்டே வேஸ்ட்டு. ஐயோ, சாவே மாட்டேங்கிறானுங்க. இதுக்கு மேலே ஓட்ட வழி இல்லைடா.
இவன் எத்தனை புல்லட் வாங்குறான் பாருங்க. இதுக்கெல்லாம் புல்லட்டெல்லாம் இல்லை, கத்தி தான். என்ன இங்கே ஒன்று இருக்கா? அதில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி போகலாம். இங்கே ஏமோ இருக்கு. இந்த பெட்டியில் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இருக்கா? புல்லட் இருக்கு, புல்லட் இருக்கு. இந்த கல்லறையை நல்லா பார்த்துங்க. இந்த கல்லறையை செக்குன்னு காட்டுதுல்ல, இதில் வந்து 3 சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் ஒன்று, அப்புறம் டபிள்யூன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இது அதே சிம்பிள் தான், இதுவும் அதே தான். 3 வேறு சிம்பிள் இருக்கும். இந்த வீன்னு ஒரு சிம்பிள் இருக்கா, இது ஒன்று. இந்த 3 சிம்பிளை வந்து மறந்துடக்கூடாது. இல்லை அதுக்குள்ளே எவ்வளோ வரானாட்டுக்கு. வரான். இங்கே ப்ளூ கலரில் அந்த மெட்டாலியன் காமிச்சிச்சு எங்க இருக்கு. சரி, முதல்ல இவனை போட்டு தள்ளுவேன். பட்டாசோட வரானாட்டுக்கு. ஒரு பட்டாக்ஸ்லேயே போடு. போயிட்டு இந்த மெட்டாலியன் சொல்லுவோம். எங்கடா? குண்டு தான் வேஸ்ட் ஆகுது. இதை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. 4 கிடச்சிருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் போவோம். கரெக்டாக சுடுவேன், என்னன்னே தெரில, சுட முடியல என்னால். அது வேறு ஒன்றும் இல்லை, அது ஃபோனுக்கிட்ட வந்து மைக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் உட்காந்து விளையாண்டா கரெக்டாக இருக்கும். நான் நின்றுக்கிட்டே விளையாடுறதுனால எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தலை தர்பூசணி பண்ண மாதிரி செதறிடுச்சு. ஒரு உதைய விட்டு சங்கு அறுத்தால் தான் சரி வரும். டிஎம்பி புல்லட் தாங்க நிறையா கிடைக்குது. இன்சென்டிடரி கிரேனைட்டு, மொத்தம் 3 கிரேனைட்டு. ப்ளூ, ரெட்டு, அப்புறம் இன்னொன்று ப்ளூ போட்டோம்னா மயக்கமாவானுங்க, ரெட்டு போட்டால் எரிவானுங்க, பச்சை போட்டால் செத்துருவானுங்க. ஐயோ சே, நான் எக்ஸா எடுத்தேன்னு நினச்சேன். ஐயோ பட்டாசுடா. நல்ல வேலை செத்தான். ஸோ அந்த கல்லறையில் பார்த்தோம்ல, அதை வந்து இங்கே செட் பண்ணோம். வி, அடுத்தது எம், சே இசட் ஒன்று, 1 2 3 4. ஓகே, அடுத்தது எம், அடுத்தது 4. ஸோ இப்போ வந்து 3
1 2 3 1 2 3 கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே 1 2 3 இருங்கண்ணா அதை முடிச்சிட்டேன் மக்களே. இப்போ வந்து 1 2 3 கொடுத்தோம்னா ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதான் பேட்டர்ன் ZMV. இதில் வந்து அந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, ZMV. இதில் வந்து நிப்பாட்டினோம்னா அந்த லைட் எரியறதை வந்து நிப்பாட்டினோம்னா நமக்கு வந்து ஒரு அழகான கிறிஸ்டல் கிடைக்கும். அதை எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஸோ இந்த கதை ஓப்பன் ஆகாது. இதுக்கு ஒரு கீ தேவை. அந்த கீ இதுக்குள்ளே தான் போகணும். Leon, have you reached the church yet? Well, yeah, sort of. Leon, did I mention not to take the scenic route? At any rate, Ashley's probably inside that structure. Rescue her, hurry! ஸோ ஆஷ்லி வந்து இங்கே தான் இருக்கா, சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ காப்பாற்றும். ஐயோ வேஸ்ட்டாக போயிட்டாலே. 2 பேரும் வரானுவா. இவனை இப்போ சுட்டோம்னா கீழே போய் விழுந்து செத்து போயிடுவானுங்க. அப்புறம் நமக்கு எதாவது கிடைக்காது. அவன் செத்தானா ஏதாவது தருவானுங்களா? காசு, குண்டு இந்த மாதிரி தருவானுங்களா? அப்புறம் அது கிடைக்காம போயிடும். இங்கடா காணோம். போயிட்டானுங்க, எல்லையை பாதுகாக்க போயிட்டாங்க. எங்கே காணோம் வரானுங்க. எனக்கு இந்த அருவாலை விட்டால் தான் கடுப்பாக இருக்கும். சாகவே மாட்டேங்கிறானுங்க. வச்சு இதை தான் நான் சொன்னேன். எனக்கு இது கடுப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி விட்டானுங்கன்னா எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ மெட்டாலியன் இருக்குது. இந்த மெட்டாலியன் எடுத்துக்கோமா? ஏழு எடுத்தாச்சு. 15 இன்னும் இங்கே ஒன்று இருக்கு. குண்டு வேஸ்ட்டாக 8. ஸோ இதுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கும். அதனால் அதை ஐயோ சொல்லி வாயமோ. பாம்பை கத்தியாலே சங்க அறுத்துருவோம். அதுவும் லைஃப் தரும். பாம்பு சேர்த்தா அது லைஃப் கொடுக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மெட்டாலியன் இருக்குது. ஸோ இந்த மெட்டாலியன்லாம் முடித்தா என்ன கிடைக்கிது? கன்னுக்கு என்ன கிடைக்குமா? என்ன 9 சுட்டாச்சு. இன்னும் ஒரு 6 வரண்டாடுறா. ஸோ இந்த இடம் தான் வருது. இந்த இடத்துல இந்த காக்காலாம் இருக்குது. ஸோ இந்த காக்காவுக்கு வந்து இந்த ப்ளூ கிரானைட்டை போடுவோம். எல்லா காக்காவும் சேர்த்து அவ்வளோதான். சூப்பர். எவ்வளோ காசு, எவ்வளோ காசு. இங்கே ஒரு வைரம், இங்கேயும் காசு இருக்கு. ஸோ இங்கே ஒரு வைரங்கள், இங்கே ஒரு
புல்லட்டுகள் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு புல்லட்டு. கீழே போகலாம். சரி போய் சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு அப்புறமா விளாடலாம்.